இது மூட்டை மூட்டையா குவிக்கப்பட்ட விறகு. மறுபடியும் எல்லாரும் பழைய ஸ்டைலுக்கே மாறிட்டாங்க. சிலிண்டர் வரது வரட்டும், அதுக்காக சமைக்காம இருக்க முடியுமா? எரிபொருள் தட்டுப்பாடு இந்தியாவையும் விட்டு வைக்கல. இந்த கேஸ் பத்தி தான் எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சா இருக்கு. வணிக பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த தட்டுப்பாடு காரணமா ஒரு ரேட்ல விப்பாங்க இல்லையா, இப்போ அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கூறப்படுது. தூத்துக்குடி மாநகர பகுதியில வணிக பயன்பாட்டுக்கு சிலிண்டரை பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன உணவகங்கள்லாம் இருக்கும்ல, இப்போ அவங்க எல்லாருமே கறி அடுப்புக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. விறகடுப்பு, கறி அடுப்பு, அதுக்கப்புறமா மண்ணெண்ணெய் அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பயன்படுத்தும் நிலைமைக்கு வந்து இப்ப மாறி இருக்காங்க. அடுக்கடுக்கா விறகுகள்லாம் வந்து குவிக்கப்பட்டு இருக்கு. நம்ம மறுபடியும் ஊருக்கே போயிடலாம் சிவாஜி அப்படின்ற மாதிரி பழைய மாதிரி விறகடுப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.